அம்பலப்படுத்தியிருக்கிறது. பங்குச்சந்தையில் அவர் எப்படிப்பட்ட ஊழல் கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க் அறிக்கை அவரை அம்பலப்படுத்தியதை நாம் அறிவோம். அப்போதே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் போர்க்குரல் எழுப்பின. ஆனால் மோடி அரசு அதானி அரசாகவே தொடர்ந்து இயங்கி வருகிறது. அதானியை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசினாலேயே ஆளுங்கட்சி தரப்பில் கொந்தளிக்கிறார்கள். அவரை பற்றி ஏதாவது பேசினால் அதை அவை குறிப்பில் இருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலக அளவில் இந்த தேசம் தலைகுனியக்கூடிய பங்குச்சந்தை ஊழலில் அதானி ஈடுபட்டிருக்கிறது. வெட்கக்கேடானது. ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகளும் அதானி மீது உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நெஞ்சு பொறுப்பதில்லையே என்னும் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சி இப்போது நடந்தது. இயக்குனர் ராய்ஸ்டன், ரவி கணேஷ் ஆகியோர் இணைந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறார்கள். கிருஷ்ணதாஸ் என்பவர் தயாரித்திருக்கிறார். ஆணவ கொலை மற்றும் அதனால் ஏற்படுகிற சமூக சிக்கல்கள் குறித்து பேசக்கூடிய இன்னொரு படமாக இது அமைந்திருக்கிறது. இந்த படம்